உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இப்ப மேனத்துல 5 கிரகங்களுடைய சேர்க்கை. அதாவது சனி பகவான் மார்ச் மாசம் 29 சேர்றாங்க. சூரிய பகவான் மார்ச் 15, அங்க சுக்கிரன் இருக்கிறாங்க, ராகு இருக்கிறாங்க, புதன் இருக்கிறாங்க. இந்த 5 கிரகங்களும் மேனத்துல சேர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியா பிரிச்சு பலனை சொல்லியிருக்கிறோம். இந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரா இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நான் இதுல சொல்றேன். ரெண்டாவது, எல்லாருமே இந்த பதிவை பாருங்க. இந்த பதிவை பார்ப்பதால் உங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அப்ப அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க நடந்துக்கலாம். தயவு செய்து இந்த பதிவை எல்லாரும் பாருங்க. இது இப்ப மேச ராசிக்கு இந்த பதிவு ஃபர்ஸ்ட். அப்ப இந்த மேச ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை. அதாவது மார்ச் ஏப்ரல் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு இந்த சேர்க்கை. அப்ப இந்த மேச ராசியின் அதிபதி வெளியில் இருக்கிறாரு. அது போக கேது பகவானும் வெளியில் இருக்கிறாரு. சந்திர பகவான் 2.25 நாட்களுக்கு ஒரு வீட்டில் இருப்பாரு, அவர் ரவுண்டிங்லயே இருப்பாரு. குரு பகவானும் வெளியே இருக்கிறாரு. அது போக மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் சுக்கிரன், புதன், சூரியன், ராகு, சனி, இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை மீனராசி. அப்ப இந்த 12ஆம் இடம் என்பது ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை. நாம இடம் விட்டு இடம் மாறி போறது, நம்மளுடைய தூக்கம், நம்மளுடைய நிம்மதி, அதுபோக கடன், அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க உயர்ந்த நிலையிலிருந்து கீழ் நிலைக்கு வர்றது, இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடம் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தூக்கம் கெட்டு, கடன்பட்டு, கஷ்டப்பட்டு, உங்களுடைய பெயரை இழந்து நீங்க நல்ல நிலைமைக்கு வர முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்படுவீங்க. அதே அந்த 12ஆம் இடம் ஏதாவது ரூபத்துல ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே மாற்று பலன். கடன் இருந்தாலும் கடன் அடைச்சிருவீங்க. நல்ல நிம்மதியாக லைஃபை என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய யோகம். ஊர் விட்டு ஊர் போவீங்க, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போவீங்க, நாடு விட்டு நாடும் போவீங்க. இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிப்பீங்க. அப்ப அந்த 12ஆம் இடம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அந்த 12ஆம் இடம் சுக்கிரன் உச்சம். அதுபோக அந்த சுக்கிரனுடைய வீட்டுல புதன் அங்க இருக்கிறாங்க, அந்த குருவுடைய வீட்டுல சுக்கிரன் இங்க இருக்கிறாங்க. இது ரெண்டுமே கிரக பரிவர்த்தனை. இந்த கிரக பரிவர்த்தனையால் மட்டும்தான் 12ஆம் இடம் வலுப்பெறுகிறது. ஏன்னா இந்த 12ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு பகவான். அந்த குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அந்த சுக்கிரனும் இங்க 12ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல இருக்கிறாங்க. இந்த கிரக பரிவர்த்தனையால் மட்டும்தான் 12ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்ப குரு இருந்தாலும் குரு உச்சம், குருவுக்கு பதிலாக சுக்கிரன் இருக்கிறாரு. சரி, குரு இருந்தா குரு ஆட்சி, அந்த குருவுக்கு பதிலாக சுக்கிரன் இருக்கிறாங்க, சுக்கிரன் உச்சம். அப்போ இந்த உச்சம் பெற்ற சுக்கிரனால், அந்த உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்த அந்த சூரியனும், அந்த புதனும், அந்த சனியும், அந்த ராகுவும் பலம் பெறுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டு தான். அப்போ ஒவ்வொரு ஃபீல்டுலையும் ஒவ்வொரு கிரகமும் தான் தலைவர்கள். ராகுக்கு அவருக்குன்னு ஒரு வழி, அவர் அதுல தலைவர். சூரியன் அவருக்குன்னு ஒரு பாதை, அதுல அவர் தலைவர். சனி அவருக்குன்னு ஒரு பாதை,
அதுல அவர் தலைவர். புதன் அவருக்குன்னு ஒரு பாதை, அதுல அவர் தலைவர். இது மாதிரி இந்த 5 கிரகங்களும் அவங்களுடைய வேலை கடமைகளை செய்யும் போது அந்த கடமைகள் எல்லாமே நம்மளுக்கு நல்ல பலனாக மாறி நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறது. அப்ப இந்த மேச ராசிக்காரங்க எங்க தப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த குரு சுக்கிரன் வீட்டுல இருக்கிறதுனாலையும் அந்த சுக்கிரன் குரு வீட்டுல இருக்கிறதுனாலையும் தான் இந்த மேச ராசிக்காரங்க தப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனோடு இணைந்த அந்த புதன் பகவான், புதன் அப்படிங்கிறது அறிவுக்கு காரகன், நல்ல திறமைக்கு காரகன், வேலையில வல்லவர், படிப்பு பட்டங்கள்ல வாங்குவதில் ரொம்ப சிறப்பானவர். அப்ப அந்த புதன் நல்லா இருக்கிறாரு. அதனால மேச ராசியில் உள்ளவங்களுக்கு படித்து பட்டம் வாங்கி வேலைக்கு போய் சேர்றதுல புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குது. அப்போ மேச ராசிக்காரங்க இன்னைக்கு ஏதாவது வேலை தேடி போனாலும் அந்த வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருப்பாங்க. பட்டம் பதவி எல்லாமே உங்களை தேடி வரும். சூரியன் கவர்மெண்ட் தொழில், அது போக அடுத்தவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அது போக சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து, நல்ல கௌரவம், உங்களுடைய பேச்சை 10 பேர் மதிக்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே சூரிய பகவானால் நடக்கும். கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். சனி பகவான் அப்படிங்கிறவங்க நீதி நேர்மை, தன் செய்யக்கூடிய தொழிலுக்கும் தன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராகு பகவான் பிரம்மாண்டம், அதாவது இந்த ராகுவாகப்பட்டது சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறாங்க, சுக்கரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ அந்த சுக்கரன் மட்டும்தான் ராகுவோடு இணையும் போது மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கவிருப்பார். அப்ப மேசராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரனோடு இணைந்த ராகுவால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில முக்கியமான சில நல்ல விஷயங்கள், நீங்களே எதிர்பார்க்காத சில முக்கியமான விஷயங்கள் நடந்து அதன் மூலியமாக நீங்க 10 பேர்த்துக்கு தலைவராகக்கூடிய வாய்ப்போ, 10 பேர் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்போ, 10 பேர்த்துக்கு முதலாள வரக்கூடிய வாய்ப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். இது கண்டிப்பாக உறுதியாக நடக்கவிருக்கிறது. அதனால மேச ராசிக்காரங்கள் எந்த சூழ்நிலையிலையும் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு கடனால பிரச்சனையோ, சனி பகவானால பிரச்சனையோ, கடனை கட்ட முடியலைங்கிற சூழ்நிலையோ, உங்களுடைய பேச்சை காப்பாற்ற முடியலைங்கிற சூழ்நிலையோ, அதை பத்தியெல்லாம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். இந்த பீரியடு அழகா அட்டகாசமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க வாழ்வதற்கு வழிகாட்டும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, நான் சொன்னது உண்மை. கண்டிப்பாக மேசராசிக்காரங்கள் நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் உங்க ஜென்ம ஜாதகத்தையும் நீங்க ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அப்படி பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.